சத்குருவே சரணம். உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்கா? இது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு புது வீடாக இருக்குது, நல்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய வீடை பெயிண்டிங் பண்ணும்பொழுது கூட உங்களுக்கு கண் திருஷ்டி வரும். கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி வரும். புரியுதுங்களா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல புது காரில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு கண் திருஷ்டி வந்துடும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருள்கள் உடையும், வீட்டில் பொருட்கள் காணா போகும், வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, நிம்மதி இருக்காது, சுவரில் விரிசல் வரும், அந்த மரங்கள் பட்டு போகும், செடிகள் பட்டு போகும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டில் நிறைய கண் திருஷ்டி இருக்குது. நிறைய பேர் கண் வச்சுருக்காங்க. அந்த கண் திருஷ்டிங்கிறது பார்வை, பொறாமையாக பார்க்கறதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு தீய சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும். நுழைஞ்சால் என்ன ஆகும்? உங்கள் வீட்டுக்குள்ளே யாருக்குமே நிம்மதி இருக்காது. கணவன் மனைவி சண்டை, அப்பா அம்மாவுக்குள்ள பையன் சண்டை, இப்படி இருக்கும், முன்னேற்றம் இருக்காது. அதனால் கண் திருஷ்டிக்கு உள்ள பரிகாரம் தொலைபேசியில் கேட்டுங்க, நான் சொல்கிறேன், அதை செய்துடுங்க, அதோடு சரியாயிடும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வாட்ஸ்அப்பில் அதை சரி பார்த்துங்க. கண் திருஷ்டி இருந்ததுனால் ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஒரு குறிப்பிட்ட தசை, குறிப்பிட்ட புத்தியில் தான் அவங்க கண் திருஷ்டி இருந்தால் அதை காட்டி கொடுத்துரும். புரியுதுங்களா? கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, அவங்க செய்வனை செய்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அது காட்டி கொடுத்துரும். புரியுதுங்களா? தசையிலும் காட்டி கொடுத்துரும், கோச்சாரத்திலையும் காட்டி கொடுத்துரும். அதை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.